من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய பேரருளால் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இஜ்திமா நிகழ்வில் இஸ்லாமிய சொத்து பங்கீட்டில் அல்லாஹுடைய வசியத்தும் எச்சரிக்கையும் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வாரிசுரிமை சட்டம் என்கிற தலைப்பை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சட்டங்களில் மிக முக்கிய ஒரு சட்டம். பல மணி நேரங்கள் எங்களுக்கு முன்னால் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இது இருந்தாலும் எனக்கு வழங்கப்பட்ட நேரத்திற்குள் மிக சுருக்கமாக இந்த இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியான எச்சரிக்கைகளையும் எப்படியான வசியத்துகளையும் எங்களுக்கு செய்திருக்கிறான் என்பதை சுருக்கமாக உங்களுடைய மனங்களில் தொட்டு வைக்கலாம் என்று நினைக்கிறேன். உண்மையில் இந்த வாரிசுரிமை சட்டம் என்பது எங்களில் பலருக்கு புதிதாக இருக்கலாம். அதை பல பேரில் சொத்து பங்கீடு, வாரிசுரிமை, வராசத்து சொத்து, அரபியில் சொன்னால் இல்முல் ஃபராயில், அதே மாதிரி ஃபிக்ஹுல் மவாரிஸ், இல்முல் மவாரிஸ், இப்படி பல பெயர்களை கொண்டு இந்த இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம், சொத்து பங்கீட்டு சட்டம் அழைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சுருக்கமாக நாம் புரிந்து கொள்வதானால் சொத்து பங்கீடு, வாரிசுரிமை என்றால் என்ன, இதை புரிந்து கொண்டால்தான் இந்த தலைப்பில் பேசப்படுகிற பல அம்சங்களை மிக நுணுக்கமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். எனவே அந்த அடிப்படையில் சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்களுடைய சத்தங்களை குறைத்து பிறரோடு எதையும் பேசாமல், எதற்காக இங்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கத்திற்காக சொல்லப்படுகிற விடயங்களை காது தாழ்த்தி கேளுங்கள், உள்ளத்துக்குள் அதை உள்வாங்குங்கள். பிறரோடு பேசிக்கொண்டிருந்தால், சிறுவர்கள் அவர்களுடைய பாட்டில் சலசலத்து கொண்டிருந்தால் இங்கு பேசப்படுகிற விடயங்களை உள்வாங்க முடியாது. அதனால் நாங்கள் இந்த சபையில் அமைதியாக இருப்பதும், இங்கு பேசப்படுவதை உள்ளத்தில் பதிந்து கொள்வதும் இந்த தலைப்பிற்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் இது சாதாரண தலைப்புகள் போன்ற ஒரு தலைப்பல்ல. இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் என்பது மிக கூடிய கவனத்தோடு நானும் நீங்களும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் என்றால் என்ன? இந்த உலகில் பொருளாதாரத்தோடு, சொத்து செல்வங்களோடு வாழ்ந்த ஒருவர் மரணிக்கின்ற வேளையில் அவருடைய சொத்துகளையும் அவருடைய பொருளாதாரத்தையும் விட்டு செல்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அவர் விட்டு செல்கின்ற பொருளாதாரமும் சொத்தும் இஸ்லாமிய வாரிசுரிமை அடிப்படையில் எவ்வாறு பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இல்முல் மீராத், இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிக துல்லியமாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஒருவருக்கு வீடு இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், காணிகள், தோட்டம், துறவுகள்,
அல்லது அவருடைய பேங்கில் பல கோடிக்கணக்கில் பணத்தை அவர் சேமித்து வைத்துவிட்டு மௌத்தாகி இருக்கலாம். எனவே ஒருவர் சொத்துள்ள நிலையில் மரணித்தால் அதற்கு சொல்லுவது தரிக்கா என்று, அவர் விட்டு செல்கிற சொத்துக்கள். அந்த மையத்துடைய சொத்துக்களை எவ்வாறு நாங்கள் உயிரோடு இருக்கிற நாங்கள் கையாள வேண்டும் என்பதுதான் ஃபராயில் என்று சொல்லக்கூடிய பங்கீட்டு சட்டம், சொத்து பங்கீடு என்று சொல்லுவோம். யார் யாருக்கு எவ்வளவு பங்கு போக வேண்டும், குழந்தைகள் இருந்தால், மனைவி இருந்தால், கணவன் இருந்தால், சகோதரர்கள் இருந்தால், தாய் தந்தை இருந்தால், அவர்களுக்கெல்லாம் அவர் விட்டு செல்கிற சொத்தில் எவ்வளவு பங்கு போய் சேர வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பேசுகிற மிக முக்கியமான சட்டம் தான் இந்த வாரிசுரிமை சட்டம். நீங்க தொழுகை எடுத்தால் அறிஞர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. மதுஹப் எடுத்தால் 4 மதுஹபிலும் தொழுகையினுடைய சட்டங்களில் வேறுபாட்டை பார்க்கலாம். ஆனால் எந்த மதுஹபிலும் கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டம் என்று சொன்னால் அது வாரிசுரிமை சட்டம் தான். ஏனென்றால் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். குர்ஆனுடைய சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 11வது, 12வது, 13வது, 14வது இந்த 4 வசனங்களையும் வீட்டுக்கு போய் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் மிக துல்லியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கு போட்டு ஒருவர் விட்டு செல்கிற சொத்தில் யார் யாருக்கு எவ்வளவு பங்குகள் போக வேண்டும் என்பது ஆணித்தரமாக பேசப்பட்டிருக்கிறது. அதில் சஹாபாக்களுக்கு மத்தியிலோ பின்வந்த மதுஹபுடைய அறிஞர்களுக்கு மத்தியிலோ கருத்து வரும் சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு சட்டம், மிக தெளிவான சட்டம். அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக கணக்கு போட்டு ஒரு கணக்கு பாடமே நடத்தி இருக்கிறான், யாருக்கும் குழப்பம் இல்லாமல். ஆனால் இப்படி ஒரு சட்டம் இருப்பதே எங்களில் பலருக்கு தெரியாது. சமூகத்தில் அது பேசப்படுவதும் கிடையாது, அரிதிலும் அரிது. எப்படி தொழுகை கடமையோ, எப்படி ஜகாத்து கொடுப்பது வசதி படைத்தவர்கள் மீது கடமையோ, எவ்வாறு வசதி படைத்தவர்கள் ஹஜ் செய்வது கடமையோ, ரமலானில் நோன்பு நோற்பது கடமையோ, அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் ஃபரீலத்தம் மினல்லாஹ். இந்த இல்முல் மீராஸ் வாரிசுரிமை சட்டத்தை பற்றி ஒருவர் தெரிந்து அறிந்து அதை நடைமுறைப்படுத்துவது என்பது அல்லாஹுடைய ஃபர்லுகளில் ஒன்று என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வால் இந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்ட கடமைகளில் அது ஒன்று. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிற ஒரு சட்டம் தான் வாரிசுரிமை சட்டம். இதை நானும் நீங்களும் தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, படிப்பது காலத்தினுடைய தேவை. இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா அரபு மதரசாக்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் கடைசி 2 வருடங்கள் இந்த இல்முல் மீராஸை தான் படிப்பிப்பார்கள். கடைசி 2 வருடங்களுக்கு குறையாமல் மாணவர்கள் தனிய படிக்கிற ஒரு பாடம் என்றால் அது இந்த இல்முல் மீராஸ், வாரிசுரிமை சட்டம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்து நிசாவில் 11வது 12வது வசனங்களில் அப்படியே யார் யாருக்கு எவ்வளவு கணக்குகள் போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வந்து மிக முக்கியமான ஒரு செய்தியை குர்ஆனிலே சொல்கிறார். அதைத்தான் நானும் நீங்களும் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். என்ன சொல்கிறான்? சூரத்து நிசாவுடைய 13வது வசனம், ஒருவர் மரணித்தால் அவருடைய குழந்தைகள் ஆணுக்கு எவ்வளவு போக வேண்டும், பெண் குழந்தைக்கு எவ்வளவு போக வேண்டும், தாய் தந்தை இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு போக வேண்டும், சகோதரன் சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு போக வேண்டும், மனைவி இருந்தால் மனைவிக்கு அவருடைய சொத்தில் எவ்வளவு பங்கு உரித்தானது என்றெல்லாம் அல்லாஹ் பேசிவிட்டு சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகள் அல்லாஹுடைய வரம்புகளாகும், அல்லாஹ்விட்ட சட்டமாகும். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் இந்த சட்டத்தில் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவரை அவன் சுவர்க்கத்தில் நுழைவிக்கிறான், அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், ஹாலிதீன ஃபீஹா, அந்த சுவர்க்கத்தில் அவர் நிரந்தரமாக இருப்பார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வதாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றியாகும். யார் ஒருவர் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாரிசுரிமை சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துகிறாரோ, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் வழிபட்டு உள்ளதை உள்ளபடி ஒருவர் நடைமுறைப்படுத்தினால் அவரை நாம் சுவர்க்கத்தில் நுழைவித்து நிரந்தரமாக அங்கு வைக்கிறோம் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது.
அதே நேரம் அல்லாஹுடைய எச்சரிக்கையை பாருங்கள், வமைய அஸில்லாஹ வ ரசூலா, யார் இந்த சொத்து பங்கீட்டு விடயத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ, சொத்து பங்கீட்டை அல்லாஹ் சொல்லுவதை போல ஒருவர் பிரிக்காமல் இந்த சொத்துக்களை வாரிசுரிமை சட்டத்தின் பிரகாரம் ஒருவர் தனக்கு ஹலாலாக்கி கொள்ளாமல் வயதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ் இட்டிருக்கிற இந்த வரம்புகளை யார் மீறுகிறாரோ அல்லாஹ் சொல்கிறான், யுதுஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவரை அல்லாஹ் நரகில் நுழைவித்து அங்கு அவரை நிரந்தரமாக வைக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ வாரிசுரிமை சட்டத்தை ஒருவர் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அவர்கள் இட்ட வரம்பை ஒருவர் கடந்து சென்று மாறு செய்தால் அவரை அல்லாஹ் நரகத்தில் நுழைவிப்பான், அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார் என்று அல்லாஹுடைய குர்ஆன் எச்சரிக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலஹு அஸாபும் முஹீன், அந்த நரகத்தில் அவருக்கு இழிவு தரும் வேதனையை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹுடைய குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிற ஒரு விடயம்தான் இந்த வாரிசுரிமை சட்டம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த வாரிசுரிமை சட்டத்தை படிக்க வேண்டியது ஒவ்வொரு மூமினின் கடமை. நம்ம இன்று இருப்போம், நாளை மௌத்தா போயிடுவோம். நம்ம மரணித்தால் எங்களுடைய சொத்துகள் விடயத்தில் எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய வாரிசுகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு கணவனும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வசியத்து செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. நான் மௌத்தானால் என்னுடைய சொத்து இவ்வாறு தான் பிரிக்கப்பட வேண்டும். ஏன் இந்த சட்டத்தை இஸ்லாம் போட்டிருக்கிறது? ஒருவருக்கு எந்த நிலையிலும் மௌத்து வரலாம், அவருடைய சொத்து அநியாயமான முறையில் பிரிக்கப்பட்டு விடக்கூடாது, அவருடைய சொத்து விடயத்தில் யாருக்கும் அநீதம் இழைக்கப்பட்டு விடக்கூடாது. நாங்கள் பார்க்கிறோம், திடீரென்று ஒரு மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்து விவகாரத்தில் சொந்த குழந்தைகள் சண்டையிட்டுக் கொள்வதை பார்க்கிறோம். சொத்து விடயத்தில் சகோதரர்களுக்கிடையில் வெட்டுக்குத்து வருகிற அளவுக்கு எமது சமூகத்தில் பாரிய பிரச்சனைகள் ஒருவர் மரணித்ததன் பின்னாடி, மையத்தை அடக்குவதற்கு முன்னாடியே சொத்து விவகாரத்தில் ஆகப்பெரும் பிளவுகளை நமது சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதற்கு மிகப்பெரிய காரணம் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சொத்துரிமை பற்றிய தெளிவான ஒரு பார்வை எங்களுக்கு இல்லை என்பது மட்டும்தான். இந்த தலைப்பில் அதிகமாக உரைகள் நிகழ்த்தப்படுவது மிக குறைவு. அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர பலர் இந்த தலைப்பை சமூகத்துக்கு பேசுவதில்லை. அதனாலோ என்னமோ எங்களுக்கு வாரிசுரிமை சட்டம் என்றால் என்னென்றே தெரியாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இது தொழுகையை போல ஒரு கட்டாய கடமை. ஒருவர் மரணித்ததன் பின்னால் அவருடைய சொத்து இவ்வாறு தான் பிரிக்கப்பட வேண்டும் என்பது நான் சொன்னதல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னதல்ல, அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொன்ன சட்டம். இப்படித்தான் இந்த சொத்து பிரிக்கப்பட வேண்டும். ஒருவர் மரணித்ததன் பின்னாடி அவனுடைய வாரிசுகள் அனாதையாக ஆகிவிடக்கூடாது, ஏழைகளாக ஆகிவிடக்கூடாது, ரோட்டுக்கு வருகிற நிலைக்கு அவர்கள் ஆகிவிடக்கூடாது, அவர்களை பணக்காரர்களாக மாற்ற வேண்டும் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் ஒருவர் மௌத்தாகிவிட்டால், மரணித்து விட்டால், அவருடைய மையத்துக்கு பிறகு, அவருடைய மௌத்துக்கு பிறகு அவருடைய சொத்து எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்கிற துல்லியமான சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனிலே வரையறுத்திருக்கிறான். அதை நடைமுறைப்படுத்தினால், அதை இந்த சமுதாயம் எடுத்து நடந்தால் இந்த சமுதாயத்தில் பாரிய குழப்பங்கள் குறையும், நிறைய ஃபித்னாக்கள் இல்லாமல் போகும். அந்த வாரிசுரிமை சட்டம் மீறப்படுவதனால தான் இன்றைக்கு சமூகத்துக்குள் மிக பெரும் குழப்பங்களும் மிக பெரும் பாவங்களும் அநியாயங்களும் வருவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது கடமையாக்கியிருக்கிற மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை உள்ளத்தில் ஆரம்பமாக நானும் நீங்களும் பதிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்து நிசாவுடைய 7வது வசனத்திலே சொல்கிறான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், ஆண்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் தாய் தந்தை விட்டு சென்ற சொத்திலும் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் விட்டு சென்ற சொத்திலும் கணிசமான ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸர நஸீப மஃப்ரூலா, பெண்களுக்கும் அவருடைய பெற்றோர்கள் விட்டு செல்கிற சொத்திலும் உறவினர்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்திலும் கணிசமான அளவு பங்கு இருக்கிறது, அது குறைவாயினும் கூடுதலாக இருப்பினும் சரி என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது.
அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் விட்டு செல்கிற சொத்தை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது, பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஆனால் எங்களை சமுதாயம் தப்பாக இந்த சொத்து உரிமையை புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு பெண் மரணித்தால் பெண்ணுடைய சொத்தெல்லாம் பெண்களுக்குத்தான் சொந்தமானது. ஒரு ஆண் மௌத்தானால் ஆணுடைய சொத்தெல்லாம் ஆண் மக்களுக்குத்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற தப்பான ஒரு மூட நம்பிக்கை நமது சமூகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அப்படி அல்ல. ஒருவர் மரணித்தால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருடைய சொத்திலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது. அந்த ஆணுக்குள் மகன் வரலாம், தந்தை வரலாம், கணவன் வரலாம், பெண் என்கிற அந்த பட்டியலுக்குள் மகள் வரலாம், தாய் வரலாம், சகோதரி வரலாம். இப்படி இஸ்லாம் பல சட்டங்களை போட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒருவர் விட்டு செல்கிற சொத்தில் பங்கு இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், சொத்து செல்வங்களை சேர்க்கிறோம். அந்த சொத்து செல்வங்களை எல்லாம் இந்த உலகத்திலேயே அனுபவித்து நம்ம மௌத்தாகிற நிலையில் எந்த ஒரு சொத்தும் இல்லாமல் ஒருவர் மரணிப்பதை கூட இஸ்லாம் விரும்பவில்லை. அதற்காக ஒருவர் கஞ்சத்தனமும் காட்டக்கூடாது. அவர் சம்பாதிப்பதை, அவர் சேர்க்கிற சொத்தை ஒருவர் தாராளமாக அனுபவிக்கலாம், அவருடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கலாம். ஆனால் இஸ்லாம் என்ன வழிகாட்டல் சொல்கிறது தெரியுமா? நீங்கள் மரணிக்கிற பொழுது உங்களுடைய சொத்துகளில் சிலதை உங்களுடைய வராசத்துகளுக்கு விட்டு விட்டு செல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவரை நோய் விசாரிக்க ரசூலுல்லாஹ் போறாங்க. போனால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய முழு சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுவதற்கு நான் விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ், இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார். நான் மௌத்தாகுவதற்கு முன்னாடி என்னுடைய எல்லா சொத்துகளையும் என்னுடைய குடும்பத்தாருக்கோ அல்லது ஏழைகளுக்கோ தர்மம் செய்துவிட்டு மரணிக்க நான் விரும்புகிறேன், அப்படி தர்மம் செய்யலாமான்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொன்னார். அவர் மீண்டும் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி என்றால் என்ற சொத்தில் அரை பகுதியை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கும் இல்லை, அப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் ததஅ வரஸதக அக்னியா கைரும் மின் அன் ததஅஹும் ஆலதன் யதகஃபஃபூன الناس في ஐதீஹிம். மிக முக்கியமான ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றார். உன்னுடைய வாரிசுகளை பிறரிடத்தில் கையேந்துகிற நிலையில் நீ வெட்டி செல்வதை விட உன்னுடைய சொத்துக்களை அவர்களுக்காக விட்டு வைத்து அவர்களை பணக்காரர்களாக விட்டு செல், அதுதான் உனக்கு சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப நம்ம மௌத்தானதற்கு பிறகு எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய வாரிசுகள் பிறரிடத்தில் கையேந்துகிற நிலையை இஸ்லாம் கண்டிக்கிறது. அப்படி ஒரு நிலையில் ஒரு தந்தை மரணிக்க கூடாது. அப்படி எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு பார்க்கிறோம். வாழ்ந்தார், உழைத்தார், சம்பாதித்தார், எதுவும் இல்லாமல் மரணித்தார், பிள்ளைகள் நடுரோட்டுக்கு வந்தார்கள் என்கிற நிலையை பார்க்கிறோம். இஸ்லாம் அதை வெறுக்கிறது. நீங்கள் உழைக்கலாம், பொருளாதாரத்தை சேர்க்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்கலாம், கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. ஆனால் உங்களோட வாரிசுக்காகவும் சிலதை நீங்கள் விட்டு விட்டு செல்ல வேண்டும். அப்ப சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முழு சொத்தையும் தர்மம் செய்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் தர்மம் செய்வதாக இருந்தால், வசியத்தை செய்வதாக இருந்தால், உங்களோட சொத்தில் 1/3 பகுதியைத்தான் நீங்கள் தர்மம் செய்யலாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். முழு சொத்தையும் கொடுக்க இயலாது. ஒருவர் மரணிக்கிறார், அவரிடத்தில் 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது. அல்லது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் 3 கோடி ரூபாய் சொத்தை ஒருவர் விட்டு விட்டு செல்கிறார். அவருடைய கடன், அவருடைய வசியத்து, எல்லா விடயங்களையும் ஒருவர் தீர்த்ததன் பின்னாடி அவருடைய வசியத்து விடயத்தில் இஸ்லாம் சொல்கிற விடயம் என்ன தெரியுமா? 3இல் 1ஐத்தான் வசியத்தாக நிறைவேற்றலாம். முழு சொத்தையும் கொடுக்க முடியாது. 3 கோடியில் 1 கோடியைத்தான் வசியத்தாக கொடுக்கலாமே அல்லாமல் முழு சொத்தையும் வசியத்தை செய்ய முடியாது என்கிற சட்டத்தை இஸ்லாம் கொண்டு வந்ததற்கு காரணம் வராசத்துகளுக்கு சொத்து வராமல் போய்விடக் கூடாது. அப்ப மௌத்தாகுவதற்கு முன்னாடியே ஒருவர் எல்லா சொத்தையும் அழித்து விட்டும் போகக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்னும் ஒரு சஹாபியினுடைய செய்தியை பார்க்கிறோம். அவரிடத்தில் ஒரு அடிமை இருக்கிறது. அந்த அடிமையை அவர் என்ன செய்கிறார் என்றால், நான் மரணித்ததன் பின்னாடி இந்த அடிமை சுதந்திரமானவர் என்று சொல்லிவிடுகிறார். அந்த காலத்தில் ஒரு அடிமை இருப்பது என்பது பெரும் சொத்து.
அவர் மௌத்தானால் அந்த அடிமையை விற்பனை செய்து அவருடைய வாரிசுகள் அந்த சொத்தை எடுத்துக்கொள்வார்கள். அப்படி ஒரு நிலையை பார்த்தோம். அப்போ ஒருவர் தன்னிடத்தில் இருந்த அடிமையை உரிமையிடுகிறார். எப்படி என்றால், நான் மரணித்ததன் பின்னாடி இவர் சுதந்திரமானவராக மாறிவிடுவார், வாரிசுகளுக்கு இவருடைய எந்த சொத்தும் போகாது, இந்த அடிமை வாரிசுகளுக்கு சொந்தமாக மாட்டார் என்று சொல்றார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு கேட்குது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த சஹாபியையும் அந்த அடிமையையும் அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் அந்த அடிமையை ஏலம் விட்டார்கள். என்னிடத்திலே இருந்து மையஷ்தரீஹி மின்னி, என்னிடத்திலே இருந்து இந்த அடிமையை உங்களிடத்தில் வாங்கிக் கொள்பவர் யார் என்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு முன்னால் அந்த அடிமையை ஏலத்தில் விட்டு விற்பனை செய்து அதில் வருகிற அந்த பணத்தை எடுத்து இந்த சஹாபிக்கு கொடுக்கறாங்க. இந்த பணத்தை நீ உன்னுடைய வாரிசுகளுக்காக விட்டு மௌத்தாக, நீ மரணிக்கிற நிலையில் உன்னுடைய வாரிசுகளுக்கு எந்த சொத்தும் இல்லாமல் மரணித்து விடக் கூடாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு பல இடங்களில் சொல்லி காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் வாரிசுகளுக்காக சொத்தை விட்டு செல்வதை ஒரு கடமையாக எங்கள் மீது ஒரு பொறுப்பாக சுமத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் நாங்கள் வாரிசாக இருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் சுருக்கமாக பார்க்க இருக்கோம். என்னுடைய உரையின் இறுதியில் யார் யாருக்கு எவ்வளவு சொத்துகள் போகும் என்பதை சுருக்கமாக நான் சொல்லி காட்டேன். அப்ப எங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்க எந்த நிலையில் வாரிசாக வருவோம் யாருக்கென்று, எங்களோட சொத்தினுடைய பெறுமதி என்ன, எவ்வளவு எங்களுடைய பங்கு என்பதை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்த உரையை முழுமையாக கேட்டால் இன்ஷா அல்லாஹ். அப்ப இஸ்லாம் இன்னொரு விடயத்தை சொல்கிறது, வாரிசாக எடுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க கூடாது. தமக்கு வர வேண்டிய, வாப்பா மரணித்ததன் பின்னாடி வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு வர வேண்டிய சொத்தை நாங்கள் போராடியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. நம்மளாக விரும்பி கொடுத்தாலே ஒழிய எங்களுக்கு அநீதம் இழைக்கப்பட்டு எங்களுடைய சொத்து ஒருவரால் அபகரிக்கப்படுகிறது என்றால் அதை போராடி பெறுகிற அளவுக்கு இஸ்லாம் எங்களை வலியுறுத்துது. வாரிசுரிமை சட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பங்கை நீங்கள் உரிய முறையில் போராடி பெறலாம் என்கிற அளவுக்கு இஸ்லாம் எங்களை வலியுறுத்துகிறது. நமது நாட்டினுடைய தனியார் சட்டத்தின், இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கான தனியார் சட்டத்தின் அடிப்படையிலும் எங்களோட சொத்துக்காக நாங்கள் போராடி எங்களோட சொத்தை ஜனநாயக வழியில் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு உரிமை முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இஸ்லாம் ஒருவருடைய சொத்து அபகரிக்கப்படுவதை ஒரு பெரும் பாவமாக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எங்களோட சொத்து எவ்வளவு, யார் யாருக்கு என்ன சொத்து வரும் என்று தெரிந்தால் அதை அவர் போராடியாவது பெறணும். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வாரார், வந்து சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய சொத்தை தருமாறு கேட்டு ஒரு மனிதர் அடம் பிடிக்கிறார் யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்தை எடுத்துக்கொள்வதற்கு அபகரிப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார் அல்லாஹுடைய தூதரே, நான் என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா துஅதிஹி மாலக், உன்னுடைய சொத்தை அவருக்கு கொடுத்து விடாதே என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த சஹாபி மீண்டும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, அரஐத இன் காத்தலனி, என்னுடைய சொத்தை நான் அவருக்கு கொடுக்காவிட்டால் என்னோடு சண்டைக்கு வருகிறார் யா ரசூலுல்லாஹ், நான் என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காத்தில்ஹு, நீயும் அவரோடு சண்டைக்கு போ. என்னுடைய சொத்தை நான் உயிரோடு இருக்கிற பொழுது கேட்டு வருகிறார், என் மீது அடர்ந்தேறுகிறார், என்னுடைய சொத்தை அபகரிக்க முற்படுகிறார், அவர் என்னோடு சண்டைக்கு வந்தால் நான் என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அவரோடு நீங்களும் சண்டை செய்யுங்கள். அப்ப அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, அரஐத இன் கதலனி, நான் சண்டைக்கு போய் அவர் என்னை கொலை செய்து விட்டால் நான் என்ன செய்வது அல்லாஹுடைய தூதரே? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஅன்த ஷஹீத், உன்னுடைய சொத்துக்காக நீ போராடி அவனால் நீ கொலை செய்யப்பட்டால் நீ ஷஹீத் என்கிற அந்தஸ்தை பெறுவாய் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அல்லாஹுடைய பாதையில் போராடி கொல்லப்பட்ட உயிர் தியாகிகளுடைய அந்தஸ்து உனக்கு கிடைக்கும் என்றான். அந்த சஹாபி மீண்டும் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, அரஐத இன் கதல்துஹு, நான் சண்டை செய்கிற பொழுது நான் அவனை கொலை செய்து விட்டால் என்னுடைய நிலை என்ன யா ரசூலுல்லாஹ்? அவன் என்ன கொண்டுட்டான், நான் சுவர்க்கம், நான் ஷஹீத். நான் அவனை கொலை செய்து விட்டால் என்ன யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார்,
அவர் நரகத்திற்கு போவார், உன் மீது எந்த குற்றமும் இல்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதனாலதான் மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். யார் தன்னுடைய சொத்துக்காக போராடி கொல்லப்பட்டாரோ அவர் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை பெறுவார் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இது வாரிசுரிமையிலும் எங்களுடைய சொத்தை ஒருவர் அநாகரீகமாக அல்லது அநியாயமாக அபகரிக்கிறார் என்றால் ஒரு முஸ்லிம் போராடியாவது, நமது நாட்டில் ஜனநாயக வழியில் ஒருவர் போராடலாம், அதற்கு வழக்கு தொடுத்து அவர் உரிய முறையில் அதனுடைய ஆதாரங்களை சமர்ப்பித்து அவருக்கு சேர வேண்டிய சொத்தை இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தின்படி பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு உரிமை எங்களுக்கு இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தன்னுடைய சொத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல், நாங்களாக எங்களுடைய சகோதரனுக்கு சகோதரிக்கு தர்மம் செய்வது விட்டு கொடுப்பது வேறு. ஆனா எங்களுக்கு தேவை இருக்கிற பொழுது எங்களுடைய சொத்தை ஒருவர் அபகரிக்கிறார் என்றால் அதை விடாமல் எங்களுக்கென்று அதை எடுத்துக்கொள்வதையும் இஸ்லாம் கடமை என்று சொல்கிறது. எனவே இந்த அம்சத்தையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் உயிரோடு இருக்கிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்கள், உங்களோட பேர்ல ஒரு 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது என்றால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உயிரோடு இருக்கிற பொழுது என்னுடைய சொத்துக்கு யாரும் உரிமை கொண்டாடவும் முடியாது. எப்போ வாரிசுரிமை சட்டம் கடமை? நான் மரணித்தால் தான் வாரிசுரிமை சட்டம் கடமை. நான் உயிரோடு இருக்கிற பொழுது என்னுடைய சொத்தை கேட்டு யாரும் வரையலாது. என்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, என்னுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, நான் விரும்பி கொடுத்தாலே தவிர யாரும் என்னுடைய சொத்தை அபகரிக்க வர முடியாது. அதையும் இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. ஒருவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவன் சம்பாதித்த முழு பொருளாதாரமும் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்ப உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒருவருடைய சொத்தை பிரிக்கவே முடியாது. எப்போ வாரிசுரிமை கடமை, எப்போ வராசத்து கடமை? நாங்கள் மரணித்தால் தான் சொத்துரிமை கடமை. இன்றைக்கு சில பெற்றோர்களை பார்க்கிறோம், அதனால் வரக்கூடிய விளைவுகளை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். உயிரோடு இருக்கும் பொழுதே முழு சொத்தையும் கணக்கு பார்த்து எல்லா பிள்ளைகளுக்கும் எழுதி வைத்து விட்டு அவர் சொத்தை அப்படியே ஒப்படைச்சிட்டார். அவரோட பேரில் இருக்கிற வீடு, அவரோட பேரில் இருக்கிற கடை, அவர் ஓடுகிற வாகனம் எல்லாத்தையுமே கணக்கு பார்த்து எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு முழு சொத்தையும் பிரித்து ஒருவர் கொடுத்துட்டார், உலகத்திலே கொடுத்துட்டார். இது இஸ்லாத்தில் ஏழுமா? ஏலாது. உயிரோடு இருக்கிற பொழுது நாங்கள் அன்பளிப்பு கொடுக்கலாம், அதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது அல்லது அதை ஆர்வம் ஊட்டுகிறது. எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒருவர் விரும்பியவர் அன்பளிப்பு கொடுக்கலாம், அதிலும் நீதத்தை கடைபிடிக்குமாறு இஸ்லாம் சொல்லுது. அன்பளிப்பு போக எங்கட முழு சொத்தையும் நாங்கள் மௌத்தானதற்கு பின்னாடி இல்லாத நிலையில் இந்த உலகத்தில் வாழுகிற சந்தர்ப்பத்திலேயே எங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்து விட்டு போகக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படி கொடுத்தால் இன்றைக்கு சமூகத்தில் சில நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ஏன் சில சட்டங்களை நுணுக்கமாக சொல்லியிருக்கிறான் என்றால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்கா. வாப்பா உயிரோடு உள்ள பொழுது வாப்பாவோடு எப்படியெல்லாம் பேசலாமோ அப்படியெல்லாம் பேசி குழந்தைகள் முழு சொத்தையும் வாங்கி எடுத்து விட்டு இன்றைக்கு எத்தனையோ சொத்துக்கு உரிமையாளர்கள் நடுரோட்டில் நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். சொத்தெல்லாம் கொடுத்துட்டார், பிள்ளைகளுக்கு பங்கு வைத்து விட்டார். தாய் பிள்ளைகள் மீது உள்ள இரக்கத்தில் எல்லா சொத்துகளையும் கொடுத்து விட்டால் பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்களை வீதிகளில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். எங்கள் சமுதாயத்தில் சொத்துரிமை பேணப்படாததனால் வரக்கூடிய விளைவுகளில் இதுவும் உண்டு. கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் கடற்கரையில் ஒரு தாயை சந்தித்தேன். சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், எங்களிடத்தில் வரவும் முடியாமல் எதையும் கேட்கவும் முடியாமல் அந்த தாய் கடற்கரை ஓரத்தில் நின்று கொண்டு சலனம் செய்து கொண்டிருக்கிறாள். அவ புரிகிறது ஏதோ எங்களிடத்திலிருந்து கேட்பதற்காக இந்த தாய் வருகிறார். ஆனால் அவருக்கு கேட்க முடியாது, வாயை திறந்து. கொஞ்சம் நில்லுங்கம்மா, சாப்பிட்டு போடுவார் என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடிச்சு அந்த தாயை போய் சந்திச்சு என்ன விளக்கம், ஏன் இப்படி நீங்கள் தடமாடுகிறீர்கள் என்று கேட்டால் அந்த தாய் சொல்கிறாள், நான் கொழும்பிலிருந்து வந்திருக்கிறேன். எங்க வந்திருக்கிறார்? கல்முனைக்கு வந்திருக்கிறார், கொழும்பிலிருந்து. சாப்பிடுவதற்கு எந்த சாப்பாடும் இல்லை மகன், நீங்கள் முடிந்தால் ஏதாவது சாப்பாடு வாங்கித்தாங்கன்னு கேட்டார். இதை பார்த்தா கணியத்துக்குரிய சகோதரர், அந்த தாயினுடைய கோலத்தையும் ஆடையையும் அவருடைய முகத்தில் நடமாடி அந்த வறுமையினுடைய நிலையையும் பார்த்தால் சுபஹானல்லாஹ், இதெல்லாம் வாரிசுரிமை சட்டத்தில், வாரிசுரிமை சட்டம் நமது சமூகத்தில் நடைமுறைப்படுத்தப்படாமல் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு செய்யப்படுகிற மிக பெரும் அநியாயம். உங்களுக்கு யாரும் இல்லையாம்மா,
உங்களோட பிள்ளைகள் எங்கன்னு கேட்டால், என்னுடைய சொத்தை எல்லாம் அபகரித்து கொண்டு என்னை நடுரோட்டில் தள்ளிவிட்டார்கள், முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அந்த தாய் சொல்றார். சுப்ஹானல்லாஹ். அப்ப எங்களுக்கு என்ற ஒரு பிடிமானம், ஒரு சொத்து இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, யாரும் எங்களை ஊட்ட விட்டு வெளியிறக்க முடியாது. யாரும் எங்களை அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இன்றைக்கு முதியோர் இல்லங்களில் வாழுகிற அநேகமான பெற்றோர்கள் தங்களுடைய சொத்துக்களை உயிரோடு வாழுகிற காலத்தில் பிள்ளைகளுக்கு கொடுத்தவர்கள். அவன் அந்த சொத்து வரும் வரைக்கும் தான் தாய் தந்தை என்கிற பாசத்தோடு இருப்பான். இது போலியான உலகம். குழந்தையாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இன்று சொத்துகளுக்கும் செல்வங்களுக்கும் ஆசைப்பட்ட அடிபணிந்த ஒரு சமூகத்தில் நாங்கள் வாழ்றோம். சொத்தை வாங்கி முடித்தால் அடுத்த கணம் தாயையும் தந்தையும் வீட்டை விட்டு வெளியிறக்கிற நிலையை பார்க்கிறோம். நடுரோட்டுக்கு போகிற பிச்சை எடுக்கிற நிலையை பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே. அதனால் இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் மரணிப்பதற்கு முன்னாடி உங்களுடைய சொத்தை நீங்கள் விரும்பி கொடுத்தாலே தவிர, தர்மம் செய்தாலே தவிர யாருக்கும் முழுமையாக உங்களுடைய சொத்தை கொடுக்க முடியாது என்கிற சட்டத்தை இஸ்லாம் போடுகிறது. அப்போ ஒருவர் மரணித்தால் தான் அவருடைய சொத்துரிமை கடமை என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை இஸ்லாம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் இது பல மணி நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இதற்குள் பல அம்சங்கள் இருக்கிறது. இதை இப்படி ஒரு அமர்வில் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கணியத்துக்குரிய சகோதரர்களை பேச முடியாது. அதனால சுருக்கமான வாரிசுரிமையோடு சம்பந்தப்பட்ட சில சட்டங்களை உங்களுக்கு சொல்லி காட்டலாம்னு நினைக்கிறேன். ஒருவர் மௌத்தாகிவிட்டார், பல கோடி ரூபாய் சொத்துக்களை அவர் விட்டுவிட்டு செல்கிறார். இப்ப நாங்க அவருடைய சொத்துக்களை பிரிக்க வேண்டும். வாரிசுரிமையின் அடிப்படையில் குழந்தைகளுக்கு, மனைவிக்கு, தாய் தந்தைக்கு, சகோதர சகோதரிகளுக்கு பிரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த சொத்தை நாங்கள் பிரிப்பதற்கு முன்னால் இஸ்லாம் சில விடயங்களில் கவனம் செலுத்துமாறு எங்களுக்கு கட்டளையிடு. சொத்தை நாங்கள் பிரிப்பதாக இருந்தால் பிரிக்கிறதுக்கு முன்னாடி சில கடமைகள் இருக்கிறது. அதுல முதலாவது கடமை என்ன தெரியுமா? மரணித்த மையத்து இருக்கிறாரே, ஆணோ பெண்ணோ, அவரை அடக்கம் செய்வதற்கு யாரும் முன்வராவிட்டால், அவரை அடக்கம் செய்வதற்கு ஒரு பணம் என்கிற ஒரு தேவை ஏற்படுகிறது என்று சொன்னால், அவருடைய சொத்தில் இருந்து அந்த பணத்தை எடுத்து அவரை நல்லடக்கம் செய்ய வேண்டும். முதலாவது நாங்கள் யோசிக்கலாம், மையத்தை அடக்குவதற்கு யாரும் பொறுப்பெடுக்க மாட்டாங்களான்னு. அதுக்கு என்ன பெரிய செலவு வரப்போகுதா, கோடிக்கணக்கிலேயா தேவைப்படும் என்று யோசிக்கலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது நாட்டில் ஒருவர் மரணித்தால் ஒரு 2000 ரூபாய்க்குள் அவருடைய கஃன் சீலை மற்ற விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒருவரை அடக்கம் செய்யலாம். அல்லது குழந்தைகள் பொறுப்பெடுத்து பெற்றோர்களுக்கான செலவை அவர் பொறுப்பெடுத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மையத்து இருக்கிறது, யாருமே அந்த மையத்துக்கான செலவை பொறுப்பெடுக்கவில்லை என்றால் அவருடைய சொத்தில் இருந்துதான் அந்த மையத்துக்கான செலவை செய்ய வேண்டும். யூகே, ஜப்பான் போன்ற நாடுகளில் ஒருவரை அடக்கம் செய்வதற்கு மக்பராவை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலையை கூட நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு என்று பொது மையவாடி இருக்கு நம்ம நாட்டில், எங்களை பொது மையவாடிகளிலே கொண்டு போய் நல்லடக்கம் செய்வார்கள். ஆனால் யூகே, அதே மாதிரி பெரும் பெரும் நாடுகளை பொறுத்த வரைக்கும், வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும், அங்கு ஒருவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கென்று பிரத்யேகமாக ஒரு இடத்தை கொள்வனவு செய்யணும். பல டாலர்கள் கொடுத்து அல்லது பவுண்ட்ஸுகள் கொடுத்து அவருடைய இடத்தை கொள்வனவு செய்தால் தான் அவர் அடக்கலாம். அப்படி ஒரு நிலையில் ஒருவரை யாரும் பொறுப்பெடுக்க வரலென்றால் அவருடைய சொத்திலிருந்து சொத்தை பிரிப்பதற்கு முன்னாடி அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கான எல்லா செலவுகளையும் கழிக்கணும், அதையெல்லாம் எடுத்துடணும். அதற்கு பிறகு மிஞ்சிற சொத்திலிருந்து இன்னும் சில கடமைகளை இஸ்லாம் சொல்கிறது. அதுல பிரதானமானது, ஒரு மையத்து கடனோடு மரணித்திருக்கும். அந்த கடன்ல 2 வகையான கடனை நீங்க பார்க்கலாம். அவர் விட்டு விட்டு செல்லக்கூடிய சொத்துகளோடு தொடர்பான கடன். ஒருவருக்கு ஒரு வீடை விட்டு செல்கிறார், அது அவருடைய சொத்து. அந்த வீட்டை கட்டுவதற்காக பலரிடம் லட்சக்கணக்கில் அவன் கடன் வாங்கியிருக்கிறான். அந்த கடனை நாங்கள் முதலாவது கொடுத்து முடிக்கணும். அந்த சொத்திலிருந்து எவ்வளோ விட்டுட்டு போறாரோ அந்த சொத்தை நாங்கள் கணக்கு பார்த்து அந்த சொத்திலிருந்து அவருடைய பொருளாதாரத்துக்கு அவர் எவ்வளவு கடன் வாங்கினாரோ அந்த கடனை கொடுக்கணும். 2வது, அவர் பர்சனலாக கடன் வாங்கியிருப்பார். ஒருவரிடத்தில் 1 லட்சம், ஒரு ஆள்கிட்ட 2 லட்சம், ஒரு ஆள்கிட்ட 3 லட்சம், ஒரு ஆள்கிட்ட ஏதோ ஒரு பொருளாக வாங்கியிருப்பார். அந்த கடன்களை எல்லாம் அவர் எழுதி வைக்கணும். அது ஆக முக்கியம். நாங்கள் கடன் படுவோம், மௌத்தாயிருவோம். அந்த கடன் சுவர்க்கத்திற்கு போறதுக்கு தடை என்னாங்க ரசூலுல்லாஹ். ஜனாசா தொழுகைக்காக கொண்டு வரப்பட்ட பொழுது இவர் மீது கடன் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆம் என்ற பொழுது ரசூலுல்லாஹ், உங்களோட தோழருக்கு நீங்களே தொழுவீங்கள், நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்.
அப்போ ஒரு மூமின் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் கடனோடு மௌத்தாகிவிடக் கூடாது. அப்படி கடன் இருந்தால் எங்கட மனைவி இடத்தில் அந்த கடனை எழுதி நாங்கள் வசியத்து செய்ய வேண்டும். அதையும் புரிய வேண்டும். எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லணும், மகன் இன்னாரிடத்தில் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறேன், நான் மௌத்தானாலும் என்னுடைய கடனை அடைத்து விடு. ஏதோ ஒரு கொப்பியிலோ ஏதோ ஒன்றில் எங்களுடைய கடன்கள் பாதுகாக்கப்படணும். அப்பதான் எங்களுடைய கடன்கள் தீர்க்கப்படும், நம்ம சுவர்க்கத்துக்கு போகலாம். கடனோடு மௌத்தானால் கணியத்துக்குரிய சகோதரிகளே, சுவர்க்கம் எங்களுக்கு ஹராம். அப்ப இஸ்லாம் சொல்லுகிறது, ஒருவருடைய சொத்து பிரிக்கப்படுவதற்கு முன்னால் அவருடைய கடன்கள் அந்த சொத்திலே இருந்து அடைக்கப்படணும். இப்போ ஒருவருடைய சொத்து ஒரு 2 கோடி ரூபாயை ஒருவர் விட்டு விட்டு செல்கிறார். கடனை கொடுக்கிறோம் முடிந்த பாடில்லை, 2 கோடியும் முடிஞ்சென்றால் வாரிசுகளுக்கு எந்த சொத்தும் கிடைக்காது. கடன் கொடுப்பதற்கே அவருடைய சொத்து போதுமாக இருக்கிறது என்றால் வாரிசுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது, அவருடைய சொத்து முடிஞ்சு. அப்படி இல்லாமல் ஒருவருடைய கடனை அடைத்து மீதமும் அவருக்கு சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அடுத்த இன்னும் ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை? நான் சொன்ன வசியத் என்கிற கடமை. அப்ப அவருடைய மையத்துக்கு தேவையான செலவையும் எடுத்துட்டோம், அவருடைய கடனுக்கு தேவையான கடனையும் எடுத்து கழித்து விட்டோம் அவருடைய சொத்திலிருந்து. மூன்றாவது இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது, அவர் உலகத்தில் உள்ள ஏதாவது காரியங்களுக்காக யாராவது நபர்களுக்காக வசியத்து செய்திருப்பாராக இருந்தால் அந்த வசியத்தையும் நிறைவேற்ற வேண்டும். எங்கட வாப்பா மௌத்தாரத்துக்கு முன்னாடி சொல்றாரு, இன்னாருக்கு மகன் இவ்வளவு ரூபாய் கொடுங்க, இந்த பள்ளிவாசலுக்கு இவ்வளவு கொடுங்கள், இந்த மதரசாவுக்கு என்னுடைய சொத்திலே இருந்து இவ்வளவு நான் வசியத்தை செய்கிறேன் என்று மரண சாசனம் வசியத்தை ஒருவர் எழுதி வைத்து விட்டு மரணித்தால் அவருடைய சொத்தை பிரிப்பதற்கு முன்னால் வசியத்தையும் நாங்கள் நிறைவேற்றணும். அந்த வசியத்தையும் முழு சொத்தையும் ஒருவர் வசியத்து செய்ய இயலாது. 1/3 பங்கு தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 3 கோடி ரூபாய் சொத்தை ஒருவர் விட்டுவிட்டு சென்றால் 1 கோடி ரூபாயைத்தான் நாங்கள் வசியத்தாக நிறைவேற்றலாம். மிச்சம் 2 கோடியும் வாரிசுகளுக்கு பிரிக்கப்படணும். அப்போ வசியத்திலும் கணியத்துக்குரிய சகோதரிகளை எல்லை மீறி வாரிசுகளுக்கு எதையும் விடாத நிலையில் வசியத்தை செய்யக்கூடாது. அப்படி அவர் கூடுதலாக வசியத்தை செய்திருந்தாலும் இஸ்லாம் சொல்கிறது அதை வாரிசுகள் நிறைவேற்றக்கூடாது. வாப்பா சொல்கிறார் 3 கோடியில் 2 கோடியை பள்ளிவாசலுக்கு கொடுமான் என்று வசியத்தை செய்கிறார், எழுதி வைத்து விட்டு மௌத்தாகிறார். இஸ்லாம் என்ன சொல்கிறது? 3 கோடியில 3/1 பங்கு எவ்வளவு? 1 கோடி தான். பாப்பா வசியத்தை செஞ்சது 2 கோடி. இப்ப 2 கோடியை பள்ளிவாசலுக்கு கொடுக்க இயலாது, 1 கோடியைத்தான் கொடுக்கணும். அந்த நேரத்தில் அந்த வசியத்தை நிறைவேற்ற தேவையில்லை. ஏனென்றால் அந்த வசியத்து மார்க்கத்திற்கு முரணான வசியத். அல்லாஹ் சொல்கிறான் 3/1 பங்கைத்தான் ஒரு வசியத்தை செய்யலாம். அப்ப முழுவதுமாக 3 கோடியையும் வசியத்து செய்ய முடியாது, 2.5 கோடியையும் வசியத்து செய்ய முடியாது, 2 கோடியையும் வசியத்து செய்ய முடியாது. 1 கோடி ரூபாய் தான் வசியத்தில் இருந்து நிறைவேற்றப்பட வேண்டும். மீதம் உள்ள பொருட்கள், அந்த கோடி கணக்கை ஏன் சொல்றேன்னா புரியணும் என்கிறதுக்கு இலகுவா. 3/1 பங்கு என்றால் 3 கோடியில் 1 பங்கு எவ்வளவு? 1 கோடி. அந்த கணக்கு விளங்கணும் என்பதற்காக சுருக்கமாக சொல்றேன். எங்கட சொத்து எவ்வளவு பெறுமதிக்கு வருகிறதோ அதை 3 பங்காக பிரித்து அதில் 1 பங்கை நாங்கள் வசியத்தாக நிறைவேற்றோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவும் நாங்கள் வாரிசுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய கடமைகள் என்று இஸ்லாம் சொல்கிறது. மையத்திற்கான செலவு, கடனை அடைப்பது, வசியத்தை நிறைவேற்றுவது, இதையெல்லாம் கழிச்சதுக்கு பிறகு எவ்வளவு சொத்து மிஞ்சுகிறதோ அதைத்தான் ஒருவர் வாரிசுகளுக்கு பிரிக்கணும். இப்போ வாரிசுகளுக்கு பிரிக்கிற பொழுது இன்னும் ஒரு சட்டத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். வாரிசு உசுரோட இருக்கணும். வாரிசு உசுரோட இல்லை என்றால் அவருக்கு சொத்து போகாது. வாப்பா மரணிச்சால் மகன் உயிரோடு இருந்தால் மகனுக்கு சொத்து போகும். மகனும் மௌத்தாயிட்டார் வாப்பாக்கு முன்னுக்கு, அல்லது வாப்பா மரணிச்ச உடனே மகனும் மரணிச்சிட்டார் என்று சொன்னால் கணியத்துக்குரிய சகோதரிகளே, மகனுடைய மனைவி மருமகள் வந்து கேட்கிறாள், மாமனாருடைய சொத்து என்னுடைய கணவனுக்கும் போக வேண்டும், என்னுடைய கணவன் மௌத்தாகி விட்டார், அந்த சொத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டா கொடுக்க இயலாது. யாருக்கு சொத்து போகும்? மரணிச்ச வாப்பாவினுடைய வாரிசு உயிரோடு இருந்தால் தான் சொத்து வாரிசுக்கு போகும். வாரிசு உயிரோடு இல்லை என்றால் அவர் சார்பாக யாரு வந்து கேட்டாலும் சொத்தை கொடுக்க இயலாது. அப்ப வாரிசு ஒருவர் மரணிக்கிற பொழுது உயிரோடு இருக்க வேண்டும் என்கிற சட்டத்தையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சூரத்து நிசாவை நாங்கள் வீடுகளுக்கு போய் புரட்டி பார்த்தால், வாசித்து பார்த்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரிசுகள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சொத்துகள் போக வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். அதை சுருக்கமாக கண்ணியத்துக்குரியவர்களே, வாரிசுகளில் யார் யார் வருவார்கள்,
பலர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேரையும் அட்டவணை போட்டு சொல்ல போனால் அதற்கு இந்த சபை இடம் கொடுக்காது. எங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சிலரை உங்களுக்கு சுட்டி காட்டலாம் என்று கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நான் நினைக்கிறேன். அதுல முதலாவது சாரார், தாயும் தந்தையும் மரணித்தால் பிள்ளைகளுக்கு சொத்து போகும் என்பது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச சட்டம். அல்லாஹ் சொல்கிறான், யூசிகுமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகள் விடயத்தில் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசியத்து செய்கிறான், உங்களோட குழந்தைகளுக்கு எவ்வளவு எவ்வளவு சொத்து போக வேண்டும் என்று. ஆண் குழந்தையா இருந்தால் எவ்வளவு, பெண் குழந்தையாக இருந்தால் எவ்வளவு. ஒருத்தருக்கு 3 விதமாக பிள்ளைகள் இருக்கலாம். ஒன்று பெண் குழந்தை மட்டும் இருக்கலாம், வாப்பா மௌத்தாகிறாரு பொம்பளை புள்ள மட்டும்தான் இருக்கு, அல்லது ஆம்பளை புள்ள மட்டும் இருக்கலாம், அல்லது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் கலந்திருக்கலாம். இந்த 3 நிலையைத்தான் குழந்தைகளுடைய விடயத்தில் நாங்கள் பார்க்கலாம். அப்ப தாயோ தந்தையோ மரணித்தால் ஒரு பொம்பளை புள்ள இருந்தால் என்ன சட்டம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வ இன் கானத் வாஹிதத்தன் ஃபலஹன் நிஸ்ஃப், வாப்பா மரணிக்கிறார் அல்லது உம்மா மரணிக்கிறாள், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் அவளுக்கு வாரிசாக இருக்கிறாள் என்று சொன்னால் முழு சொத்தில் அரைவாசி பகுதியை அந்த பெண் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். வாப்பா 1,00,000 ரூபாயை விட்டு விட்டு போகிறார், பொம்பளை புள்ள ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் வாரிசாக இருக்கிறாள் என்று சொன்னால், வேறு எந்த பிள்ளைகளும் இல்லை, ஆண் குழந்தையும் இல்லை, 2 பொம்பளை பிள்ளையும் இல்லை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் வாப்பாட 1,00,000 அந்த சொத்தில் 50,000 ரூபாயை அந்த பெண் குழந்தைக்கு கொடுக்கணும், அறவாச கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. 10 கோடி இருந்தால் 5 கோடியை பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கணும். இது ஒரு பெண் குழந்தை எங்களுக்கு இருந்தால் இஸ்லாம் சொல்லுகிற சட்டம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன் குன்ன நிசாஅன் ஃபௌக ஸ்னத்தைனி ஃபலஹுன்ன சுலுஸா மா தரக், 2 பெண் குழந்தையோ அல்லது 2க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளோ எங்களுக்கு இருந்தால் 3இல் 2 பங்கை அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த குழந்தைகளுடைய விடயத்தில் ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளணும். வாப்பாவுக்கு 4 கல்யாணம் இருக்கலாம், 4 கல்யாணத்திலும் அந்த தந்தைக்கு குழந்தைகள் பிறந்திருக்குமாக இருந்தால் எல்லாம் அந்த தந்தையினுடைய குழந்தைகள் தான். முதலாவது மனைவிக்கு பிறந்தது மட்டுமல்ல அந்த தந்தையினுடைய குழந்தை. 2 கல்யாணம் முடிச்சிருந்தால் 2 கல்யாணத்திலும் அவருக்கு குழந்தை இருந்தால், அதில் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், அல்லது ஆணும் பெண்ணாக இருந்தாலும், பெண்ணே முழுவதுமாக இருந்தாலும் ஆணே முழுவதுமாக இருந்தாலும் அத்தனையும் அந்த தந்தையினுடைய பிள்ளைகள் தான். அப்ப அவருடைய சொத்தை முதலாவது கல்யாணத்தில் உள்ள பிள்ளைகள், 2வது கல்யாணத்தில் உள்ள பிள்ளைகள் என்று பார்த்து அவர் பிரிக்கணும். அதே மாதிரி ஒரு மனைவியை பொறுத்த வரைக்கும் அவள் மௌத்தாகிவிட்டால் அவளுக்கு இவரை கணவனை திருமணம் முடிப்பதற்கு முன்னாடி வேறு குழந்தைகளும் இருந்திருக்கலாம், வேறு கல்யாணத்தினுள்ளா, அந்த குழந்தைகளையும் அந்த தாய் கணக்கில் எடுத்து அவளுடைய சொத்து பிரிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அப்ப இஸ்லாம் சொல்கிறது, ஒரு தந்தையோ ஒரு தாயோ மரணிச்சு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் மீதமாக இருக்கிறாள் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு சொத்தில் அரைவாசி கொடுக்கப்படணும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், 2 பெண் குழந்தைகளோ 2க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளோ, 3 குழந்தை அல்லது 4 பெண் குழந்தை, 200 பெண் குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கு 3இல் 2 பகுதியை கொடுக்கணும். 3 கோடி ரூபாய் இருந்தால் 3இல் 2 பகுதி 2 கோடி ரூபாயை பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அது 2 பேர் என்றால் அவர்கள் ஆளுக்கு 1 கோடியாக பிரித்து கொள்வாங்க, அவங்க சமனாக அவர்களுக்குள்ள பிரிக்கணும். பெண் குழந்தை 2க்கு மேற்பட்டிருந்தாலோ அவர்களுக்கு போகிற பங்கை அவர்களுக்குள் பங்கிடுவார்கள். 2 கோடி போனால் 3 பொம்பளை பிள்ளை இருந்தால் 3 பொம்பளை பிள்ளையும் அந்த 2 கோடியையும் தங்களுக்குள் சமனாக பிரித்துக் கொள்வார். 5 பொம்பளை பிள்ளை இருந்தால் 5 பெண் குழந்தைகளும் அவர்களுக்கு இடையில் அந்த 2 கோடி ரூபாயை அவர்கள் சமனாக பங்கிட்டுக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், 2 குழந்தைக்கு மேல் இருந்தால் அவங்க எல்லாருக்கும் 3இல் 2 பங்கு தான். இது பெண் குழந்தைகளுடைய விடயத்தில் இஸ்லாம் சொல்கிறது. தொடர்ந்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகனுடைய விடயத்திலும் சொல்கிறான். ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான், வேற யாருமே வாரிசுகள் இல்லை என்றால் மகனுக்கு இவ்வளவுதான் சொத்து என்று ஒரு கணக்கு இஸ்லாத்தில் சொல்லப்படலை. வாப்பாட அல்லது உம்மாட முழு சொத்தும் அந்த மகனுக்கு தான் சொந்தம். 3 பேர் வந்தால் மட்டும்தான் மகனுக்கான சொத்தில் குறைவு ஏற்படும். யார் அந்த 3 பேர்? வாப்பா மௌத்தாகிறார், மகன் மட்டும் இருக்கிற நிலையில் உம்மாவும் இருக்கா, மரணித்த ஜனாசாவுடைய மனைவியும் இருக்கிறாள், இந்த மகனுடைய தாய்.
அதே மாதிரி அந்த ஜனாசாவுக்கு தாய் தந்தையும் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு போக வேண்டிய கணக்கு போக மீதம் உள்ளது எல்லாமே மகனுக்கு என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ மகனுக்கு இவ்வளவுதான் என்று குறிப்பிட்ட கணக்கு இல்லை. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு ஆள் இருந்த அறவாசி, 2 பேருக்கு மேற்பட்டவர் இருந்தால் 3 இல் 2 பங்கு என்கிற மாதிரி ஆண் குழந்தைக்கு குறிப்பிட்ட கணக்கை இஸ்லாம் சொல்லல வாரிசுரிமையில். வாரிசுகள் யாருமே இல்லை, மனைவியும் இல்லை, மௌத்தானவருக்கு தாய் தந்தையும் இல்லை என்றால் முழு சொத்து மகனுக்கு தான். ஒருவருக்கு மகன் இருக்கிற நிலையில் மற்ற எல்லாருக்கும் சொத்து குறையத்தான் போகும். அதான் இஸ்லாம் சொல்ற மிக பிரதானமான ஒரு சட்டம். ஆணுக்குத்தான் வாரிசுரிமையில் மிக பெரும் ஒரு பங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண் குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு கூட சொத்து குறைஞ்சுதான் போகும். ஆனால் ஆண் குழந்தையை பொறுத்தவரைக்கும் வாரிசுகள் அந்த ஆண் குழந்தையோடு இல்லாத நிலையில் தனித்தால் முழு சொத்தும் அந்த ஆண் குழந்தைக்குத்தான் போகும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இது ஆண் குழந்தையினுடைய விடயத்தில் இஸ்லாம் சொல்லுது. அடுத்த பகுதி என்ன? ஒருவருக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்ந்து கலந்திருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன். உங்களுக்கு ஆண் குழந்தையும் இருக்கிறது, பெண் குழந்தையும் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெண் குழந்தைக்கு கொடுப்பதை போல் 2 மடங்கு ஆண் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒருத்தருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர் மரணிக்கிறார். ஒன்று ஆண் குழந்தை, இன்னும் ஒன்று பெண் குழந்தை. 3 கோடி ரூபாய் சொத்தை அவர் விட்டு போறார் என்றால் எவ்வளவு கொடுக்கணும்? ஆண் குழந்தை 2 பேருக்கு சமன், 2 பெண்ணுக்கு சமன். அப்ப ஆண் குழந்தைக்கு 2 பங்கு, பெண் குழந்தைக்கு 1 பங்கு என்றால் பெண்ணுக்கு 1 கோடியும் ஆண் குழந்தைக்கு 2 கோடியும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த கோடி கணக்கு விளங்கணும் என்றதுக்காக சொல்ற. பெண்ணுக்கு கொடுப்பதை போல 2 மடங்கு ஆணுக்கு கொடுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய வசியத்து. ஆண்களுக்கு எல்லாத்திலும் இரட்டிப்பான செய்தி இஸ்லாம் சொல்கிறது. இதுல பார்க்கலாம், நீங்க அகைகாவில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் 2 ஆடுகளை அறுக்க சொல்லுது, பெண் குழந்தைக்கு 1 ஆட்டை இஸ்லாம் அகைகாவாக கொடுக்க சொல்லுது. அதே மாதிரி சொத்துரிமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை போடுகிறான், ஒரு பெண்ணுக்கு நீங்கள் 1 பங்கு கொடுத்தால் அதை போல் 2 மடங்கு ஆணுக்கு கொடுக்கணும். இது 2 குழந்தைகள் ஆணும் பெண்ணும் இருந்தால் சட்டம். 3 கோடியில் பெண்ணுக்கு 1 கோடி, ஆண் குழந்தைக்கு 2 கோடி. அதே நிலையில் கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆண் குழந்தை ஒன்றிற்கு பெண் குழந்தைகள் ஒரு 4 பேர் அல்லது 3 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த நிலையில் என்ன சட்டம்? அல்லது ஒரு 4 ஆம்பளை பிள்ளை 1 பொம்பளை பிள்ளை, லேசா விளங்குறதுக்காக சொல்றேன். 4 ஆம்பளை பிள்ளையும் 1 பொம்பளை பிள்ளையும் என்றால் விட்டு போட்டு போன சொத்தை எத்தனையா பிரிக்கணும்? எத்தனை பங்கா பிரிக்கணும்? 9 பங்குகளாக பிரிக்கணும். ஏன்? ஒரு ஆண் 2 பொம்பளைக்கு சமன். 4 ஆண்களையும் 2 பெண்கள் வீதம் பார்த்தால் 8 ஆண்கள், 8 பங்கு, 1 பொம்பளை பிள்ளை. அப்ப மொத்தம் 9 பங்கு. 9 பங்குகளாக அந்த சொத்தை பிரித்து பெண்ணுக்கு 1 பங்கை கொடுத்து விட்டு மீதம் உள்ள 8 பங்குகளையும் 2 ஆண்களுக்கு கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுதான் ஆணும் பெண்ணும் கலந்திருந்தால் இஸ்லாம் சொல்கிற சட்டம். பெண்ணுக்கு 1 மடங்கு, ஆணுக்கு 2 மடங்கு. இது எப்படி நீங்க பார்த்தாலும் கணக்கு லேசா பார்க்கலாம். அல்லாஹ் சுபஹானல்லாஹ், அவன் மிக நுட்பமானவன். நீங்க விளக்கம் தேடி எங்கேயும் போகல. அல்லாஹுடைய குர்ஆனில் அல்லாஹுடைய கலாம் என்பது மிக சத்தியமானது. மிக தெளிவாக அல்லாஹ் கணக்கு சொல்கிறான். மிக தெளிவாக அல்லாஹ் கணக்கு சொல்கிறான். பெண்ணுக்கு 1 மடங்கு என்றால் ஆண் குழந்தைகளுக்கு 2 மடங்கு கொடுங்கள், அவர்கள் கலந்திருந்தால், ஆணும் பெண்ணாகவும் இருந்தால். இது பிள்ளைகளுடைய விடயத்தில் இஸ்லாம் பிரிக்க சொல்கிற சொத்துரிமை. அடுத்ததாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய் தந்தை. தாய் தந்தைக்கு எப்ப சொத்து போகும்? பிள்ளை அம்மா வாப்பாக்கு முதல் மௌத்தாகணும், அவனுக்கு சொத்தும் இருக்கணும். ஒரு பிள்ளை ஒரு 25 வயசு அடைஞ்சிட்டான், கோடிக்கணக்கில் அவனுக்கு சொத்துக்களை அவன் உழைத்து சம்பாதித்து வைத்திருக்கிறான். வாப்பாவும் உம்மாவும் மௌத்தாகுவதற்கு முன்னாடி அந்த குழந்தை மௌத்தாகி விட்டது என்று சொன்னால் இஸ்லாம் அங்கே ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ளுது. மௌத்தான அந்த ஆம்பளை பிள்ளைக்கு பிள்ளைகள் இருக்கிறதா இல்லையா என்பதை இஸ்லாம் கவனத்தில் கொள்ளுது. அவன் திருமணம் முடித்து அவனுக்கு அந்த திருமணத்தினூடாக பிள்ளைகள் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். அந்த மகனுக்கோ மகளுக்கோ பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் தாய் தந்தை ஒவ்வொருத்தருக்கும் 6இல் 1 பங்கை கொடுக்குமாறு இஸ்லாம் சொல்லுது. நாங்கள் பிள்ளையா விளங்கி கொண்டோம், ஒருவர் மரணித்தால் அவர சொத்து முழுவதும் பிள்ளைகளுக்கு தான் போகும் என்று. அது பிள்ளை, பிள்ளைகளுக்கு மட்டும் சொத்து உரித்தாகாது, பிள்ளைகளுக்கும் போகும். அதே நிலையில் இஸ்லாம் தாய் தந்தைக்கும் சொத்து போகும் என்று சொல்லுது. தாய் தந்தைக்கு சொத்து போவதாக இருந்தால் பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பிள்ளை உயிரோடு அவன் எங்களுக்கு முன்னாடி மௌத்தாக இருக்க வேண்டும், அவனுக்கு சொத்து இருக்க வேண்டும். அதே நிலையில் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, அவன் கல்யாணத்தினூடாக அவனுக்கு எந்த பிள்ளைகளும் வாரிசுகளும் இல்லை என்றால் தாய்க்கு 6இல் 1, தந்தைக்கு 6இல் 1.
லிக்குல்லி வாஹிதி மின்ஹும சுதுஸ். அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் 1/6 கொடுங்கள். அப்ப 6 பங்காக அந்த சொத்தை பிரிச்சு, மகனுடைய சொத்தை வாப்பாவுக்கு 6 ஒரு பங்கு, உம்மாவுக்கு 6 ஒரு பங்கு, 2 பங்குகளை கழித்து விட்டு மீதமுள்ள 4 பங்கையும் தான் ஏனைய வாரிசுகள் இருந்தால் பிரிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. இது தாய்க்கும் தந்தைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். அதே மாதிரி கணியத்துக்குரிய சகோதரர்களே, மரணித்த அந்த குழந்தைக்கு பிள்ளைகள் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளவு போகும்? தாய்க்கு 1/3, மீதம் உள்ளது தந்தைக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் ஃபஇல்லம் யகுன் லஹு வலதுன் வவரிஸஹு அபவாஹு ஃபலிஉம்மிஹி ஸுலுஸ். ஒரு பிள்ளை மௌத்தாகுது, தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்கள், அந்த பிள்ளைக்கு குழந்தையும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கும் சொத்து கொடுக்கணும் இல்லையா? அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்மாவுக்கு 1/3 கொடுங்க என்று சொல்றான். வாப்பாவுக்கு உம்மாவுக்கு 1/3 கொடுத்தால் 3/2 மிச்சம் உள்ளது வாப்பாக்கு. அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது எங்கட குழந்தைகள் மரணித்தால் வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் வரக்கூடிய சட்டம். பாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் குழந்தை மௌத்தானால் சொத்து இருக்கிறது, அவர்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்தில் ஒரே ஒரு நிபந்தனை என்ன? மௌத்தான குழந்தைக்கு பிள்ளை இருக்கிறதா இல்லையா, அதுதான் பார்க்கணும். பிள்ளை இருந்தால் 3/1 உம்மாவுக்கும் 3/2 பாப்பாவுக்கும், பிள்ளை இல்லை என்றால் 2 பேருக்கும் 6/1. இதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, கணவன் மனைவிக்கான சொத்து சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். கணவன் மனைவிக்கு எவ்வளவு சொத்து போகணும்? அதாவது கணவன் மௌத்தானால் மனைவிக்கு பங்கு இருக்கிறது கணவனுடைய சொத்திலிருந்து, மனைவி மரணித்தால் மனைவியினுடைய சொத்திலிருந்து கணவனுக்கும் பங்கு இருக்கிறது. இது எங்களில் அநேகமானவர்களுக்கு தெரியாது. மனைவி மௌத்தாகிவிட்டால் நிறைய கணவன்மார் எங்கட எல்லாம் முடிஞ்சென்று அப்படியே வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிடுவாங்க, அவர் அம்மாட வீட்டுக்கு போயிடுவார். இது தவறு. உங்களோட மனைவி மரணித்தால் மனைவிக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பதை ஒரு கணவன் பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவியினுடைய சொத்தில் கணவனுக்கு அரைவாசி சொத்து இருக்கிறது. எப்ப தெரியுமா? அந்த மனைவிக்கு குழந்தைகளே இல்லை என்றால், அது எங்கட கல்யாணத்தில் குழந்தை இல்லாட்டியும் சரி, அந்த மனைவி எங்களுக்கு முதல் வேறு திருமணங்கள் முடித்து குழந்தை இல்லாட்டியும் சரி, அதுல குழந்தை இருந்தால் இவருக்கு வராது. அது எவ்வளவு கணக்குன்னு நான் சொல்றேன். அப்ப இஸ்லாம் சொல்கிறது, ஒரு மனைவி மௌத்தாகிறாள், எங்கட மனைவி மௌத்தாகிறாள், சொத்துகளை விட்டு விட்டு போகிறாள், அவளுக்கு எந்த குழந்தைகளும் இல்லை. குழந்தைகளை தான் இஸ்லாம் நிபந்தனையா சொல்லுது. நாம் திருமணம் முடித்ததனூடாக எங்களுக்கும் குழந்தை இல்லை, அவள் வேறு திருமணம் முடித்ததனூடாகவும் குழந்தைகள் இல்லை என்றால் மனைவியினுடைய சொத்தில் அரைவாசி பகுதி கணவனுக்கு சொந்தம். எப்படி சட்டம்! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு விடயங்களை யோசித்து நுணுக்கமான சட்டத்தை போடுகிறான். உங்களில் யாருக்கும் அநீதம் இழைத்து விடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் நுட்பமானவன், நீதியாளன். மனைவி 1 கோடி ரூபாய் சொத்தை விட்டு போய் அவளுக்கு என்னூடாகவோ வேறு கணவனூடாகவோ குழந்தைகள் இல்லை என்றால் 1 கோடியில் 50 லட்சம் ரூபாய் எனக்கு சொந்தம், கணவனுக்கு சொந்தம், மனைவி விட்டு செல்கிற சொத்தில் குழந்தை இல்லாட்டி. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேரடியாக அல்லாஹ் அதற்கு சொல்கிறான், வலக்கும் நிஸ்ஃபுமா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுன் லஹுன்ன வலத். உங்களுடைய மனைவிமாருக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் அவர்கள் விட்டு செல்கிற சொத்தில் அரை பங்கு உங்களுக்கு சொந்தம். அதே மாதிரி மனைவி மௌத்தாகிறாள், மனைவிக்கு குழந்தைகள் இருக்கி, எங்களூடாகவும் குழந்தை இருக்கி, வேறு திருமணத்தினூடாகவும் முந்தைய கல்யாணத்திலும் அந்த மனைவிக்கு குழந்தைகள் இருப்பார்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், 4/1 கணவனுக்கு கொடுக்கணும். முழு சொத்தையும் 4ஆ பிரிச்சு கணவனுக்கு கொடுக்கணும். 1 கோடியை மனைவி விட்டு போகிறாள், அவளுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னால் கணவனுக்கு எவ்வளவு வரும்? 25 லட்சம் ரூபாய் வரும். 1/4 பங்கு, 4/1. 1 கோடியை 4ஆ பிரிச்சால் 25 லட்சம். அதை கணவனுக்கு கொடுக்க வேண்டும். மீதம் உள்ளது மிச்சமுள்ள வாரிசுகளுக்கு பிரிக்கப்படும். இது மனைவி விட்டு செல்லக்கூடிய சொத்தில் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை இஸ்லாம் சொல்கிறது. அப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் இஸ்லாம் இவ்வளவு தெளிவான சட்டங்களை சொல்கிறது. இது ஒரு கணவனும் மனைவியும் அவர்களுடைய மரணத்தின் பின்னால், மனைவி மௌத்தானால் கணவனுக்கும், கணவன் மரணித்தால் கணவன் மரணித்தால் மனைவிக்கும், மனைவி மரணித்தால் கணவனுக்கும் என்கிற சட்டம் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒருவர் மரணிக்கிறார், சகோதரர்களுக்கு சொத்து வருமா, சகோதரிகளுக்கு சொத்து வருமா?
எனக்கு கூட பிறந்த சகோதரனுக்கு நான் மரணித்தால் சொத்து போகுமா? இதை சொல்லுவது கலாலா என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். கலாலா என்று சொன்னால் ஒருவருக்கு எந்த வாரிசுமே இல்லை, அஸ்லியத்திலும் வாரிசு இல்லை, ஃபர்ஐயத்திலும் வாரிசு இல்லை. அஸ்லியத்தன என்ன? அவருக்கு வாப்பாவும் இல்லை, வாப்பட வாப்பாவும் இல்லை, பாட்டனாரும் இல்லை, அப்படியே மேலேறி செல்வது. வாப்பா வாப்பட வாப்பா வாப்பட வாப்பா என்று அதற்கு மேலுள்ள எந்த வாரிசும் அவருக்கு இல்லை, அவர் மௌத்தாகிட்டார். ஃபர்ஐயத், அவருக்கு பிள்ளைகள் இல்லை, மகனும் இல்லை, மகளும் இல்லை, பேரனும் இல்லை, பேத்தியும் இல்லை, தனியால் எந்த வாரிசும் அவருக்கு இல்லை. மேலேறி செல்கிற அஸ்லியத்தான வாரிசும் இல்லை, கீழேறி செல்கிற ஃபர்ஐயத்தான வாரிசும் இல்லாமல் ஒருவர் மரணிப்பாராக இருந்தால் அந்த நேரத்தில் இஸ்லாம் அவருடைய சகோதர சகோதரிகளை கணக்கில் எடுக்குது. அவரை சொத்து யாருக்கு சொந்தம்? ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் 1/6 அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். நான் மௌத்தாகிறேன், எனக்கு எந்த வாரிசுமே இல்லை, ஒரே ஒரு சகோதரியும் ஒரே ஒரு சகோதரனும் இருக்கிறார்கள் என்றால் என்னுடைய சொத்தை 6ஆக பிரித்து, கணியத்துக்குரிய சகோதரர்களே, என்னுடைய சகோதரனுக்கு 1 பங்கு, என்னுடைய சகோதரிக்கு 6இல் 1 பங்கை கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்லும். இதே கலாலா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாம் ஒருவர் மரணித்ததன் பின்னால் இப்படியான பல சட்டங்களை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒரு தந்தை மரணித்தால் குழந்தைகளுக்கு சொத்து போகிறது, குழந்தைகள் மரணித்தால் பெற்றோர்களுக்கு சொத்து போகிறது, கணவன் மரணித்தால் மனைவிக்கும், மனைவி மரணித்தால் கணவனுக்கும், குழந்தைகள் வாரிசுகளே இல்லாத நிலையில் ஒருவர் மரணித்தால் அவருடைய சகோதர சகோதரிகளுக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் மிக தெளிவான சட்டத்தை வரையறுத்திருக்கிறார். அழகா அல்லாஹ் கணக்கு போடுகிறான். நீங்க ஹதீஸுக்கே போக தேவையில்லை, ஒரு சில மசாலாக்கள் தான் வாரிசுரிமையில் நாங்க ஹதீதுகளில் போய் அதை தேடி பார்க்கணும். ஆனா பெரும்பான்மையான வாரிசுகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே தெளிவாக விளங்கப்படுத்தி விட்டதனால் இதில் யாருக்கிடையிலும் கருத்து வேறுபாடு இல்லை. ஏன்னா குர்ஆன் மிக தெளிவாக பேசிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரம்புகளாகும், இது அல்லாஹ்வுடைய கட்டளையாகும். வமை யஸில்லாஹ வ ரசூலஹு யுத்கில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, யார் அல்லாஹ்வுடைய இந்த வரம்பை மீறுகிறாரோ வயதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்து நாம் சொல்லியிருக்கிற இந்த வாரிசுரிமை சட்டத்தை அவர் நிறைவேற்றாமல் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஒருவர் மாறு செய்வாரானால், வரம்புகளை மீறுவாரானால், யுதுகில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவரை நாம் நரகத்தில் நுழைவிப்போம், அதில் அவரை நிரந்தரமாக வைப்போம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மறைந்ததன் பின்னாடி இவ்வளவு சாராரும் எங்களுடைய சொத்துக்கு உரித்தானவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதை எதையுமே நாங்கள் தெளிவுபடுத்தாமல் எங்களோட வாரிசுகளுக்கு வசியத்து செய்யாமல் நம்ம மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய வாரிசுகளோட நிலம் என்ன? பாரிய அடிகுடியும் பாரிய பிளவுகளும் பாரிய சண்டை சச்சரவுகளும் மரணித்ததன் பின்னாடி இந்த சமுதாயத்தில் வருவதற்கு இது பற்றிய தெளிவில்லாததான் காரணம். இதை படிக்கிறதுக்கு எங்க போகணும்? குர்ஆனை புரட்டி சூரத்து நிசாவை எடுத்து 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம், ஆக கடைசி வசனம் சூரத்து நிசாவுடைய 176வது வசனம், இவ்வளவு வசனத்தையும் ஒருவர் படித்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, சொத்துரிமையில் நான் சொன்ன அவ்வளவு கணக்கும் அங்கே இருக்கு. நான் உங்களுக்கு விளங்கணும் என்றதுக்காகத்தான் பிள்ளைகளை வேறா பிரிச்சு, கணவன் மனைவியை வேறையாக பிரித்து, சகோதர சகோதரிகளை வேறையா பிரிச்சு, தாய் தந்தையை வேறையா பிரித்து விளங்கப்படுத்தினதுக்கு காரணம் நமக்கு புரிந்து கொள்வது இலகுக்காக. ஒரு கணக்கு போட்டு காட்டினதுக்கு காரணம், ஒரு 3 கோடி என்கிற அளவை பயன்படுத்தினதுக்கு காரணம் புரியறதுக்கு லேசா. எங்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் சொத்தை நீங்கள் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் விட்டு விட்டு போனாலும் அதை இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தின் பிரகாரம் பிரிக்கலாம். அவ்வளவு லேசான சட்டம். புரிஞ்சா சரி, இந்த நிபந்தனைகள் புரிந்தால் சரி. அதுல இன்னும் நிறைய பகுதி இருக்கு. ஒருவருக்கு சொத்து எப்பெல்லாம் தடுக்கப்படும் என்கிற ஒரு பகுதி இருக்கு. வாப்பாட சொத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆள் வாப்பாவை திட்டமிட்டே கொலை செய்கிறார். இந்த வாப்பாட சொத்து எனக்கு வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், வாப்பாட சொத்து எனக்கு வேண்டும், அந்த சொத்தை நான் அடைந்து கொள்வதற்காக திட்டமிட்டு வாப்பாவை கொலை செய்தால் மகனுக்கு நயா பைசா போகாது என்று இஸ்லாம் சொல்லுது. அவனுக்கு சொத்தே கொடுக்க கூடாது. ஆனா உண்மையான வாரிசுரிமையில் வாப்பா மௌத்தானா மகனுக்கு சொத்து இருக்கி சொல்லப்பட்டிருக்கு. பொம்பளையும் ஆம்பளையும் இருந்தால் 2 பங்கு கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் அந்த சொத்தை அடைவதற்காக வேண்டுமென்றே வாப்பாவை கொலை செஞ்சால் அவனுக்கு சொத்து வராது. இஸ்லாத்தில் இருந்தான்,
இஸ்லாத்தை பின்பற்றினான், தொழுதான், திடீரென்று காபிராயிட்டான், இஸ்லாத்தை விட்டும் வெளியே போயிட்டான். இப்ப அவனுக்கு சொத்து போகுமா? போகாது. அப்ப அப்படி ஒரு பகுதிக்கு சொத்துரிமையில் யாரெல்லாம் தடுக்கப்பட்டவர்கள், தாய் தந்தைய சொத்துக்காக கொலை செஞ்சால் அவனுக்கு சொத்துரிமை போகாது. ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார் என்றால் சொத்துரிமை போகாது. அதை ஹஜ்ப் என்று சொல்லுவாங்க. வாரிசுரிமையில் ஹஜ்ப் என்றால் சொத்துரிமையில் தடுக்கப்பட்டவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சொத்துரிமை என்பது ஆக பெரிய ஒரு பாடம். நீங்க யூடியூபுக்கு போய் வாரிசுரிமை சட்டம் என்று அடித்தால் என்னை விட இந்த நாட்டில் இருக்கிற எத்தனையோ அறிஞர்கள், எங்களோட உலமாக்கள் இதை மிக தெளிவாக ஒரு பாடமாக நடத்திய பல வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். அல்லது நீங்க கூகுளில் போய் வாரிசுரிமை சட்டம் என்று தமிழ்ல அடித்தால் எத்தனையோ புத்தகங்களை நீங்க பார்க்கலாம். இலகுக்காக சொல்கிறேன். அல்லது நான் என்ன பேசின இந்த உரையை திரும்ப போய் போட்டு கேட்டாலே உங்களுக்கு தெளிவாக வழங்கும். எப்படி சொத்தை பிரிக்கனா ஒரு சிலரை தான் சொல்லியிருக்கிறேன், நேரத்தை கருத்தில் உண்டு. இன்னும் சொத்துரிமைக்குள் யார் வருவார்கள் யார் வரமாட்டார்கள் என்று பல பகுதிகள் இருக்கிறது. அதை ஒரு பாடமாக கிளாஸாக தான் நடத்தலாம். இப்படி பேன் பண்ணலாது. அதை எழுதி காட்டி அது ஒரு அட்டவணை போட்டு இவ்வளவு பேருக்கு இப்படி வரும் என்கிற சட்டம் எல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சட்டத்தை நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு, எங்களுடைய மனைவிமாருக்கு, எங்களுடைய உறவினர்களுக்கு வசியத்து செய்துவிட்டு தான் மௌத்தாக வேண்டும். ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க, என்னுடைய சொத்து நான் மரணித்ததன் பின்னாடி இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தின் பிரகாரம் பிரிக்கப்படணும். அப்படி பிரிக்கப்பட்டு அது சரியான முறையில் கையாளப்படணும். இல்லை என்றால் நான் குற்றவாளியாக ஆகிவிடுவேன், அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரிய குற்றவாளியாக மாறி நான் நரகம் போகிற ஒரு நிலை வரும் என்று ஒவ்வொருத்தரும் பயந்து எங்களுடைய குழந்தைகளுக்கும் மனைவிமாருக்கும் நாங்கள் வசியத்து செய்யணும். ஆனால் இன்றைக்கு நமது சமுதாயத்தில் இந்த சொத்துரிமை மீறப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த வரதட்சணை, சீதன கொடுமை. இன்றைக்கு கிழக்கில் நீங்க பெருவாரியாக பார்க்கலாம், இங்கேயும் நீங்க பார்க்கலாம். இந்த வரதட்சணை கொடுமையினால் ஒருவர் மரணிக்கிற பொழுது சொத்தை விட்டு செல்கிற நிலையை நீங்க பார்க்கலாம். ஒன்று, தன்னுடைய மகளுக்கே ஒரு வீட்டை கட்டி அல்லது எடுக்கிற மாப்பிள்ளைக்கு சொத்துக்களை கொடுத்து வரதட்சணையாக சீதனமாக கொடுத்து எந்த சொத்தும் இல்லாத நிலையில் இன்றைக்கு எத்தனையோ கோடீஸ்வரர்கள் மௌத்தாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். பின்னிக்கு இருக்கிற மகனுக்கு எந்த சொத்தும் போகாது. பாப்பா உயிரோடு இருக்கக்கூடிய தங்கச்சிக்கு எல்லா சொத்தையும் அநியாயமாக கொடுத்து விட்டார் சீதனமாக. இது மிக பெரும் ஒரு அநியாயம். நமது சமூகத்தில் நடக்கிற மிக பெரும் சமூக கொடுமை. வாரிசுரிமை சட்டத்தை பெரிதும் பாதிக்கிற ஒரு பாவம் என்றால் அது சீதனம். 2 பொம்பளை புள்ள இருந்தால் 2 ஊடு கட்டணும் என்கிற நிர்பந்தத்திற்கு ஒரு தந்தை ஆளானால் அவன் எல்லா சொத்தையும் இழக்க வேண்டிய நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். உழைப்பது காணாது, அதெல்லாம் அவனுக்கு எவ்வளவோ பாவம். லஞ்சம் வாங்குகிறான், வட்டி எடுக்கிறான், ஹராமான எத்தனையோ சம்பாத்தியத்துக்குள்ள போகிறான், விபச்சாரம் செய்கிறான், ஆணோ பெண்ணோ, இப்படி சமுதாயத்தில் பல பாவங்களை தோற்றுவித்த ஒரு பாவம் என்றால் அது சீதனம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சீதனத்திற்கு மிக பெரும் உறுதுணையாக இருப்பது இந்த வாரிசுரிமை சட்டம் ஒவ்வொரு பெற்றோராலும் மீறப்படுவது. நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு எவ்வளவு சொத்து போக வேண்டும் என்கிற அறிவில்லாமல் எங்களோட பெண் குழந்தைகளை மட்டும் கணக்கில் எடுத்து ஆண் குழந்தைகளை ஓரம் கட்டி பெண்களுக்கு மட்டுமே எங்களோட சொத்துக்களை எல்லாம் எழுதி வைப்பதனால், உயிரோடு இருக்கிற பொழுது கொடுத்து முடிப்பதனால் தான் ஆண் குழந்தைகள் இன்று நட்டாற்றில் விடப்படுகிறார்கள். வெளிநாடுகளில் பல வருடங்கள் தங்களுடைய இளமைகளை கழித்து இன்னும் திருமணம் முடிக்காத எத்தனையோ இளைஞர்களை, இன்னும் 40 வயதாகியும் திருமணம் முடிக்காத எத்தனையோ ஆண்களை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன? பெண்களுக்கு உயிரோடு இருக்கிற பொழுது பெற்றோர்கள் எல்லா சொத்தையும் அவர்களுடைய பேரில் கொடுப்பது அல்லது சீதனமாக வரதட்சணையாக கொடுப்பது. ஆனால் யதார்த்தத்தை பாருங்க, ஆண் குழந்தைகளுக்குத்தான் பெருவாரியான சொத்து சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில். சுப்ஹானல்லாஹ். அப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்தை தலைகீழாக மாற்றி ஆண்களை புறக்கணித்து முழு சொத்தும் பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற நிலையை பார்க்கிறோம். இது மிக பெரும் ஒரு பாவம். பெண்களை விட ஆணுக்குத்தான் மிக பெரும் ஒரு சொத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரத்தில் லேசா பெற்றோர்கள் சொல்லிவிடுகிறார்கள், அது நான் என்னுடைய பிள்ளைக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன். சீதனம் என்று நீங்க தான் பெயர் வைக்கிறீர்கள், வரதட்சணை என்று நீங்கள் தான் பெயர் வைக்கிறீர்கள், நான் என்னுடைய பெண் குழந்தைக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்று சில பெற்றோர்கள் சொல்லி தப்புவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கும் ஒரு அழகான ஒரு ஹதீஸ். பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை நீங்க பாருங்க. முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ். பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மனைவி அழைத்து சொல்கிறாள், உங்களோட சொத்தில் ஒரு பகுதியை நீங்கள் உங்களுடைய மகனுக்கு வாரிசு சொத்தாக கொடுக்கணும் அல்லது அன்பளிப்பாக கொடுக்கணும் என்று சொன்னாள். அப்பொழுது அவள் இட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? நீங்கள் மகனுக்கு அன்பளிப்பாக உங்களோட சொத்தை கொடுக்கிற பொழுது அதற்கு ரசூலுல்லாவை சாட்சியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னாள்.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ட மகனை கூட்டிக்கிட்டு வாரார். ரசூலுல்லாஹ் சாட்சியை வச்சு தானே சொத்தை கொடுக்க சொன்னால் மனைவி. எனவே நாங்கள் ரசூலுல்லாவை சாட்சியாக வைத்து நம்முடைய சொத்தை நம்முடைய குழந்தைக்கு கொடுப்போம்னு கூட்டிட்டு வாரார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மனைவி என்னுடைய சொத்தை என்னுடைய மகனுக்கு கொடுக்குமாறு சொல்கிறாள், உங்களை சாட்சியாக வைத்து கொடுக்க வேண்டுமாம், நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அப்போ பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டார்கள், யா பஷீர் அலக வலதுன் சிவா ஹாதா, என்னை நீ சாட்சியாக ஆக்க வந்திருக்கிறாய் பஷீரே, இந்த குழந்தை அல்லாமல் வேறு குழந்தைகள் உனக்கு இருக்கிறார்களா என்று ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டாங்க. சாட்சியாக்க வந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? நான் சாட்சியாக இருக்கிறேன், உங்களோட சொத்தை உங்களோட பிள்ளையை கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டார். பஷீரே, உங்களோட பிள்ளைக்கு சொத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள், சரி இத மாதிரி வேறு குழந்தைகளும் உங்களுக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கால நஅம், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, வேறு குழந்தைகளும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அகுல்லஹும் வஹப்த லஹு மிஸ்ல ஹாதா, இவருக்கு இந்த சொத்தை நீங்கள் கொடுப்பது போல எல்லா குழந்தைகளுக்கும் சொத்தை கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. எப்படி நுணுக்கமான கேள்வின்னு பாருங்க. இந்த குழந்தைக்கு சொத்தை கொடுக்க போறீங்க, இத மாதிரி வேறு குழந்தைகள் இருக்கிறதா? ஆமையான ரசூலுல்லாஹ், வேறு குழந்தைகளும் இருக்கிறார்கள், அந்த குழந்தைகளுக்கும் இது மாதிரி நீங்கள் சொத்தை கொடுத்தீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அவர் இல்லை என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடுத்த கணம் சொன்னார்கள், அநியாயத்திற்கு என்னை நீங்கள் சாட்சியாக்க வேண்டாம், இதற்கு நான் சாட்சி பகரவும் மாட்டேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். அப்போ ஒருவர் உயிரோடு இருக்கிற பொழுது தன்னுடைய சொத்தை தன்னுடைய குழந்தைக்கு அவர் கொடுப்பாராக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு இடையில் அவர் நீதம் செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதுல இன்னொரு ஒரு பகுதி என்ன தெரியுமா? குழந்தைகளுக்காக செலவழிப்பது இதற்குள்ள வராது. இப்ப நாங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கு செலவழிக்கும். ஒருத்தன் டாக்டருக்கு படிக்கான், ஒருத்தன் ஆர்ட்ஸ் படிக்கான் என்று சொன்னால் ரெண்டு பேருடைய செலவீனமும் வித்தியாசம். டாக்டருக்கு படிக்கிறவருக்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கணும், ஆர்ட்ஸ் படிக்கிறவருக்கு கொஞ்சம் தான் செலவழிக்க வேண்டி வரும். அது உலகத்தில் ஒரு தந்தை பிள்ளைக்கான கெப்பாசிட்டியை பொறுத்து செலவு செய்வது, அது சொத்து பங்கீட்டுக்குள்ளேயோ அன்பளிப்புக்குள்ளேயோ வராது. ஆனால் எங்கட குழந்தைக்கு நாங்கள் அன்பளிப்பெண் ஒன்றை கொடுக்க போனால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, குழந்தைகளுக்கு இடையில் அநியாயம் செய்யக்கூடாது, நீதமாக கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ ஒரு சொத்தை தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு கொடுப்பதானால் ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுத்து மற்ற பிள்ளைகளுக்கு அவர் அநியாயம் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப இன்றைக்கு நமது சமுதாயத்தில் நடக்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம்! அண்ணன், தம்பி, கூட பிறந்த சகோதரர்கள் யாருக்கும் எந்த சொத்தையும் கொடுக்காமல் முழு சொத்தும் வாப்பா உம்மாவினுடைய சொத்துகள் ஒரு பெண் பிள்ளைக்கு அப்படியே கொடுக்கப்படுகிறது. இதுதான் சீதனத்திற்கான மிக பெரும் ஒரு கொடுமையாக நமது சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள். தாய் தந்தை மரணித்ததன் பின்னால் நடுரோட்டுக்கு போகிறார்கள். ஒரு ஆண் வீடு கட்டி திருமணம் முடித்து ஒரு பெண்ணை அவனுடைய வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கு அவனிடத்தில் எந்த சொத்தும் இல்லை, அதனால் வெளிநாட்டுக்கு போகிறான். 40-50 வருடங்கள் வெளிநாட்டில் அவனுடைய இளமையை கழிக்கிறான், அவனுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை திருமணம் முடிப்பதற்காக. கடைசியில் விபச்சாரத்துக்கு போறான், கடைசியில் எந்த பெண்ணோடாவது தொடர்பாகிறான். சமூகத்தில் மிக பெரும் குற்றங்களும் பாலியல் பிரச்சனைகளும் இந்த சமூகத்தில் ஊடுருவதற்கு மிக பெரும் காரணம் இந்த சொத்துக்களை பெற்றோர்கள் தவறான முறையில் கையாள்வதும் ஒன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அதனால் வரக்கூடிய விளைவுகள், பாரதூரங்கள் மிக பெரும் அசௌகரியத்தை இந்த சமூகத்தில் உண்டு பண்ணுகிறது. எனவே நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு சட்டத்தை எங்களுக்கு சொல்கிறார்கள் என்றால் அதை வீணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் சொல்ல மாட்டார்கள். அதில் ஒரு அர்த்தமும் ஒரு ஹிக்மத்தும், அதில் அல்லாஹுடைய மிக பெரும் நடைமுறையும் இருக்கும். அதே நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சட்டத்தை எங்களுக்கு ஃபர்லான ஒரு சட்டம் என்று சொல்கிறான், இந்த வாரிசுரிமை சட்டத்தை. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதை படித்து அதன்படி செயற்பட்டு அதை உரிய முறையில் எங்களுடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் வசியத்து செய்து அதை இந்த சமூகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.